முட்டாள்தனத்தினால நம்ம குடும்பத்தையே பறி கொடுத்து நினைக்கிறேன். காதலிக்கும் போது அவனை முழுசா நம்பினதுனால அவன் சுயரூபத்தை என்னால பார்க்க முடியல. பவித்ரா, அமைதியார். செல்போன் எங்க வச்சிருக்க? உன் செல்போன் எங்க வச்சிருக்க? அது அவனுக்கு தெரியாம மறைச்சு வை. வீட்டை விட்டு எப்படியாச்சும் வெளியே போயிடலாம். வீடு முழுக்க அடைச்சி வச்சிருக்கான். வெளியில் போகிறதுக்கு வழியே இல்லை. அவன் கையில் பாம்ஸ் ரிமோட் கண்ட்ரோல் இருக்கு. என்னாச்சுப்பா? அப்பா அப்பா ப்ளீஸ் பா, ப்ளீஸ் பா. என்னாச்சு? உன்னாலதான் அப்பாக்கு இப்படி ஆயிடுச்சு. உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. ப்ளீஸ் ப்ளீஸ் ஃபோன் பண்ணு. ப்ளீஸ் 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 ஃபோன் பண்ணு. ஃபோன் நம்பர் சொல்லு. 9710949423. டாக்டர் கமலேஷ். அப்பா. ஹலோ, இன்ஸ்பெக்டர் செடியன் வீட்டிலேருந்து பேசுகிறேன். திடீர்னு அவருக்கு நெஞ்சோலி வந்துருச்சு. உடனே வாங்க. டாக்டர் எமர்ஜென்சி கேஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காராம். வேற டாக்டர் உடனே அனுப்புறாங்களாம். நல்ல மூச்சு இழுத்து விடுங்க.
நத்திங் டு வரி. நான் டேப்லெட்ஸ் கொடுக்குறேன். என்ன இது? ப்ளீஸ் டாக்டர். நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, சரியாயிடும். டேப்லெட்ஸ் நைட்டில் மட்டும் கொடுங்க. தேங்க்யூ டாக்டர். ம். தேங்க்ஸ். ம். என்ன ஆட்டத்தை நிறுத்த மாட்ட? என்ன பவித்ரா, நீ சொல்ற நம்பருக்கு ஃபோன் பண்ணி டாக்டரை வர சொல்றதுக்கு நான் என்ன முட்டாளா? என்ன மீறி இங்க எதுவும் நடக்காது, நடக்கவும் கூடாது. ஏன் குருணம் பிடிச்ச மாதிரி உட்காந்து நிற்கிற? வாயா, வந்து சாப்பிடு. கிருபான வருவாரியா? அண்ணனுக்கு ஒன்றும் ஆகாது. எப்படி சாப்பிட்றது? இந்த சோத்தை சாப்பிட்றமே அதுக்கு காரணமே அண்ணன் தாண்டி. எல்லாம் என்னால தான். என் கண்ணு முன்னாடி அடிச்சு தூக்கிட்டு போயிட்டான். அவன் என் கையில சிக்காம போக மாட்டான். என் கையால தாண்டி அவனுக்கு சாவு. ஐயோ, உன்னை நம்பினுதான் நாங்க கீரோம். நீ பாட்டுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிக்கின்னு உள்ள போயிட்டனா இந்த குழந்தைங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? கம்முனு கடை சும்மா நை நை நைன்னு. எதிர்க்கட்சிக்கு ஆதரவு தருபவர் நிலத்தை ஜெயராமன் பேரத்தில் ஒரு வழியாக முடித்தது 100 கோடி. தாயின் பெயரில் பதிவு செய்ய பிப்ரவரி 27 அவர் முடிவு செய்தார். தாயின் லேண்டில் பயிரிட ஜோசியரை சந்திக்க வேண்டும், நல்ல நாள் பார்த்து விரைவாக நிலத்தில் விவசாயம் ஆரம்பிக்க வேண்டும் என்று ஜெயராமன் குடும்பத்தால் இங்கே எந்த விஷயமும் கிடைக்கல. மெயிலையும் செக் பண்ணிட்டேன், அதுலேயும் எதுவும் இல்லை. நான் வந்தது வேஸ்ட் நினைக்கிறேன். இல்லை, அவசரப்படாத, நல்லா தேடிப்பார். உன் திறமை எனக்கு தெரியும், உன்னால் முடியும். அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் வர வரைக்கும் தான் உனக்கு டைம் இருக்குது.
பாட்டி நீ போ, நாங்க பேக் எடுத்துட்டு வரோம். சரிம்மா. ம். பாட்டி காலிங் பெல் அடிச்சியா? அடிச்சேன்டி. பாட்டி இருடி, அவங்க வெளியில கூட போயிருக்கலாம். வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஏய், வீட்டுக்குள்ள யாரோ இருக்காங்க. மண்டு. வாங்க அத்தை. வீட்டில் தான் இருக்கீங்களா? காலிங் பெல் அடிச்சு பார்த்தோம். ரொம்ப நேரமா கதவு திறக்கல. உள்ள ரூமில் இருந்தனால சவுண்ட் கேட்கல. உள்ளே வாங்க அத்தை. வாங்க. எப்படி இருக்கீங்க அங்கிள்? ஹவ் ஆர் யூ அங்கிள்? நல்லா இருக்கம்மா. எப்படிம்மா இருக்கே? நல்லா இருக்கேன் பாட்டி. உங்களுக்கு நான் டீ போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். பவி, எனக்கு சக்கரை கொஞ்சம் கம்மியாக போடுமா? சரி. தம்பி யாரு? என் ஃப்ரெண்டோட சன் இன்டர்வியூக்காக சென்னைக்கு வந்திருக்காரு. இன்டர்வியூ எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதா தம்பி? முடியறதுக்கு இன்னும் 2 நாள் இருக்கு. போன மாதமே நான் இங்கே வரலான்னு நினச்சேன். எங்கே முடியுது? பையன் வீடு கட்ட ஆரம்பிச்சதுலேருந்து ரொம்ப பிஸி ஆயிட்டான். ஆமாம், கதிர் எங்கே? டியூட்டிக்கு போயிருக்கானா? வெளியூருக்கு போயிருக்கான். உங்களுக்கு சுகர் எப்படி இருக்கு? ஏய், யாரடி அது? எவ்வளோ நேரமா கேட்டுட்டு இருக்கேன். அவர் பேரு நவீன். அவர் பேரை கேட்கலன்னா அப்பா ஃப்ரெண்டோட பையன். அப்போ உனக்கும் அவருக்கும் ஒன்றும் இல்லை. ஏன் கேட்குற? இல்லை, ஆள் நல்லா ஹேண்ட்ஸமாக இருக்காரு. ஒரு அப்ளிகேஷன் போடலான்னு. அவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியுமா உனக்கு? கீப் குவாய்ட்டியா. பாட்டி மாதிரி பிஹேவ் பண்ணாத. ஐயோ, சாரி சாரி. நான் வாஷ் பண்ணி தரேன், கழட்டி கொடுங்க. அது அவருக்கு தெரியும். நீ டீயை மறுபடியும் ஊற்றி எடுத்துட்டு போ. அப்பா அம்மா 2 பேரும் பிஸ்னஸ்னு அலையிறதுனால இவங்க 2 பேரையும் கவனிக்க முடியறதில்ல. இவங்க 2 பேரையும் பார்த்துக்கிறதுக்கே என் நேரம் முழுக்க போயிடுது. நான் ரூமில் இருக்கும்போது நீங்கள் திடீர்னு வந்துட்டீங்க. ப்ளீஸ், எந்திரிக்க முடியல.
ம் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க ரெண்டு பேரும் இன்னும் குளிக்கலையா? ச்சே. அநியாயம் செய்கிறவங்க நல்லா தான் இருக்காங்க. எந்த பாவத்தையும் செய்யாதவங்க தான் சீக்கிரமாக போய் சேர்ந்துடுறாங்க. பசிக்குதா பாட்டி? நான் சீக்கிரமா சமைச்சிடுறேன், சாப்பிடலாம். நீ எதுக்குமா சமைக்கிற? வா இங்கே வந்து உட்கார். என் அம்மாடா நீ. நான் இன்னும் உயிரோடு இருக்கேன். என் பொண்ணு போயிட்டா. அம்மா இல்லாத நீ எப்படியெல்லாம் கஷ்டப்படுவேன் எனக்கு புரியுது. நான் பெங்களூர்லயே இருக்க வேண்டியிருக்கு. என்ன பண்றது? நான் இங்க இருக்கிற வரைக்கும் உனக்கு நான் தான் சமைச்சு போடுவேன். ம்? இன்னும் 1 மணி நேரத்தில் இவங்க யாரும் இங்கே இருக்கக்கூடாது. அப்படி போகலைன்னா உங்க 2 பேருக்கு ஏற்பட்ட நிலைமை தான் அவங்களுக்கும். ஹே, எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தாண்டி உனக்கு ஆகும். அதனால நீ அவர்கிட்ட பேசாத. அவர் யார், எங்கே ஒர்க் பண்ணுறாரு, எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டார். ஸோ நான் தான் சீனியர். நீ என் செல்லம் இல்ல, நான் உன் அக்காடி. இந்த விஷயத்தில் அதெல்லாம் கிடையாது. வேணும்னா உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். உன்னால் முடிஞ்சா அவரை நீ இம்ப்ரெஸ் பண்ண. அடி பாவி. ரொம்ப இம்ப்ரெஸ் பண்றேன்னு சொல்லி ட்ரெஸ்ஸே இல்லாம போய் நிக்க போறடி. ஹே, என் மொபைலை எடுத்து என்னை அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுறி. ஏய் எதுடி ப்ளீஸ். இதுல இல்லடி. ஹே, கீழே இருந்து தான் சத்தம் கேட்குதுல்ல, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஏய், இந்த ட்ரெஸ்லயே வா போற. பவி, என் மொபைலை கொஞ்சம் எடுத்துட்டு வா. இது யாருடைய மொபைல்? என்னோடது தான். இது யாரு? இது இவ தான். என்னோட செல்ஃபோன் மிஸ் ஆனதுனால என் நம்பருக்கு கால் பண்ணியிருந்தா. நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கலாம். எனக்கு பாய் ஃப்ரெண்ட் யாரும் இல்லை. எனக்கும் பாய் ஃப்ரெண்ட் கிடையாது. அது ஏ நம்பர் தான். நீங்க வேணா நோட் பண்ணிக்கோங்க. நோ ப்ராப்ளம். ம். ட்ரெஸ்ஸை மாத்துடி. முதல்ல நீ மாத்துடி. சமையல்லாம் முடிஞ்சிருச்சு, சாப்பிட்டுடலாம்.
தம்பி, உன் பேர் என்ன? நவீன். சென்னையில் எங்கே தங்கியிருக்க? இங்கே தான் தங்கியிருக்காரு. இங்கே எப்படி இவருக்கு வசதிப்படும்? ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து தங்க வச்சிருக்க வேண்டியதானே? ஆ தம்பி, சொல்லுன்னு தப்பாக எடுத்துக்காத. இங்கே வயசு பொண்ணுங்க இருக்காங்க. நீ நல்ல பையனாக தான் தெரியற. அக்கம் பக்கத்தில் 4 விதமாக பேசுவாங்க. அவங்க வாயை மூட முடியுமா? இங்கேயே பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டு சாப்பிட்ற நேரத்துக்கு இங்கே வந்து சாப்பிட்டுட்டு போயிடலாம். என்ன, நான் சொல்கிறது சரிதானே? அவர் எங்கே தான் இருப்பார். என்ன இப்படி சொல்கிறீங்க? நான் ஒரு பெரிய மனுஷன் சொல்கிறேன். என் வார்த்தைக்கு இந்த வீட்டில் மதிப்பு இல்லையா? ஏன் இந்த சின்ன விஷயத்தை பெருசாக்குறீங்க? இது சின்ன விஷயமா? இதை பற்றி பேச வேண்டாம், விட்டுடுங்க. எனக்கு மரியாதை இல்லாத இடத்துல நான் எதுக்கு இருக்கணும்? நான் கிளம்புறேன். கிளம்புறேன்னு சொல்றேன், ஒரு வார்த்தைக்கு கூட இருங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏய் நிஷா, மானு, வாங்கடி, ஊருக்கு போறோம். ஏன் பாட்டி, என்னாச்சு? எல்லாத்தையும் போற வழியில சொல்றேன், உடனே புறப்படுங்க. போகாத பாட்டின்னு ஒரு வார்த்தை கூட உன் வாயிலிருந்து வரல. பாய் பாய். பாட்டி, சாப்பிட்டு போயிடலாமே, எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. என்னாச்சு உங்களுக்கு? எல்லா ஃபோனும் கட் ஆயிருக்கு. எஸ் சார். என் வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன், யாரையும் கான்டாக்ட் பண்ண முடியல. வீட்டுக்கு போங்க, உடனே அப்பாவை என்கிட்ட பேச சொல்லுங்க. சார், நான் முருகேசன் பேசுகிறேன். உங்கள் வீடு பூட்டியிருக்கு சார். வேற எங்கேயாவது போய் பார்க்கணுமா சார்? வேண்டாம், நீங்கள் கிளம்புங்க. எஸ் சார். ஏய், நீங்கள் போங்க, நான் வரேன். அந்த காரை ஃபாலோ பண்ணு.
வணக்கம்